முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம், சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதாவது நம் வாழ்க்கையில நம்முடைய அடிப்படை தேவையா இருக்கிறது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் நமக்கு வரும் இல்லைங்களா? உணவு, உடை, இருப்பிடம். இதில் இந்த மூன்றாவதா சொன்ன இந்த இருப்பிடம், அந்த வீடுங்கிற விஷயம் நம்மள நிறைய பேருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இல்லைங்களா? எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன பூச்சியில இருந்து பறவையில இருந்து பல விலங்குகள் வரைக்கும் ஒரு தனக்குரிய வீடை அதுவே அமைச்சுக்குது. தனக்குரிய சொந்தமான ஒரு வீடு அப்படின்னு ஒன்று அமைச்சுக்குது. அதனுடைய உழைப்பை போட்டு கண்டிப்பாக ஒரு சொந்தமான வீடு ஒன்று அமைச்சுக்கும். ஒரு பறவை கூட தனக்குரிய ஒரு கூடை அமைச்சுக்கும். முட்டை போடுறதுக்கு முன்னாடி முட்டை போட போதுன்னா அது முதல்ல போய் கூட தான் கட்டும். ஏன்னா அவருக்கும் தெரியும் தனக்குரிய ஒரு இடம், தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது. ஒரு சின்ன எறும்பு இந்த விலங்குகளுக்கே இருக்கிற அந்த அறிவானது நமக்கு இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீட்டில் குடியிருக்கணும். சொந்த வீட்டில், அதாவது இந்த பூமிக்கும் ஆகாயத்திற்கும் இடையில எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு வீடு. அந்த வீட்டில் நான் படுத்துக்கிட்டு என்னுடைய வீடு, என்னுடைய சொந்த வீடுன்னு அந்த வீட்டில் இருந்து நான் சூரிய ஒளியை பார்க்கணும், நிலவை பார்க்கணும், அந்த சூரிய ஒளியானது ஜன்னல் வழியாக வர அந்த அழகை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கனவு இருக்கும் இல்லைங்களா? நான் சொல்கிற கனவு இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கனவு யாருக்கு இதனுடைய அருமை தெரியுமா? இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. ஆனால் இதனுடைய அருமை, முக்கியத்துவம் யாருக்கு தெரியுமா? சொந்த வீடு இல்லாமல் இந்த வாடகை கொடுத்துக்கிட்டு அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இதனுடைய அருமை அதீதமாக தெரியும். அவங்களுக்கு தான் இந்த அருமை தெரியும். சொந்த வீட்டோட அருமைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்காக தான் இந்த பதிவு. கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொந்த வீடு இல்லைன்னு ஆசைப்படுறவங்க, சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க பெரிய மாளிகையாக கட்டணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு 4 செவுரு, எனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு இடம் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி என்கிட்ட பணமே இல்லைங்க, என்னிடம் ஒரு சேமிப்புங்கிற ஒரு விஷயமே இல்லை, கையில் பணமே இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தால் கூட, இந்த நிலைமையில் நீங்கள் இருந்தால் கூட, இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கனவானது பலிக்குங்க. எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல பதிவுகள், நல்ல பயனுள்ள பதிவுகள் நம் சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலயமா. சரிங்களா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம சொந்த வீடு அப்படின்னாலே, அதாவது நிலத்துக்குரிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டாலே உங்களுக்குரிய ஒரு இடத்தை அவர் கொடுக்க தயாராக இருப்பார். சரிங்களா? இதில் முக்கியத்துவமாக ஒரு விஷயம் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுவாபுரி முருகர் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க, சொந்த வீடு நீங்களே கட்டணுன்னோ, ஒரு இடத்தை வாங்கணுன்னோ, அல்லது வீடாக வாங்கணும்னு உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வீடு தேவைன்னு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் அவர்கிட்ட வச்சிங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக செவி சாய்க்காமல் இருக்க மாட்டார். உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் தடையில்லாமல் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கனவு பலிக்கிறதுக்கு. சரிங்களா? முதல்ல இதுக்கு நீங்கள் செய்ய போகிற விஷயம் முதல்ல சொல்கிறேன். அதாவது இந்த சிறுவாபுரி முருகர் இருக்கார் இல்லையா? இவருக்கு ஒரு பதிகம் இருக்குங்க. 10 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகம். இந்த பதிகத்தை நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. முடியும்னா பண்ணுங்க.
முடியாதுங்கிற பட்சத்தில் ஒன்றுமே இல்லை, உங்கள் வீட்டில் இந்த பதிகத்தை வந்து போட்டு விட்டு ஒலிக்க செய்யுங்க. சரிங்களா? இந்த பதிகம் ஒலிக்கட்டும். இந்த பதிகத்தை நீங்கள் கேட்குற மாதிரி செய்யுங்க. காலை மற்றும் மாலையில் நீங்கள் விளக்கேற்றுவீங்க இல்லையா? நீங்கள் விளக்கேற்றும் பொழுது இதை மாதிரி செய்யுங்க. நீங்களே வாயை திறந்து பதிகத்தை பாராயணம் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே அற்புதம், ரொம்பவே நல்லது. ஆனாலும் உங்களால் முடியாதுங்கிற பட்சத்தில் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் கேட்டால் கூட போதும். இது வந்து செவி வழியாக நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுடைய வாய் உச்சரிக்கும், கண்டிப்பாக உச்சரிக்கும். எந்த ஒரு சாதாரணமாக ஒரு பாடலை நம்ம கேட்டால் கூட நம்ம வாய் உச்சரிக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த பாடல் நீங்கள் வந்து ஒலிக்க செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய உதடானது அதை வந்து உச்சரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கவலையே படாமல் காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை எப்போ நீங்கள் பூஜை பண்ணுவீங்களோ, இதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எப்போ பூஜை பண்ணுவீங்களோ, பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சாலும் சரி, நீங்கள் மாலையில் செஞ்சாலும் சரி, எப்போ நீங்கள் பூஜை பண்ணாலும் அந்த நேரத்தில் இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரும். சரிங்களா? அதற்கு முன்னாடி என்ன வழிபாடு முறைங்கிறத நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களால் முடியும் அப்படின்னா இந்த சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு நீங்கள் 9 வாரம் செவ்வாய்க்கிழமையில் காலையில் நீங்கள் வந்து அவரை வந்து போய் பார்த்துடணும். காலையிலேயே பார்த்துடணும். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நீங்கள் கிளம்பிடணும். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில காலையில் நீங்கள் பார்த்துடணும் அவரை. அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் எப்படி போக முடியும் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. 9 வாரம் வந்து நீங்கள் அவர் கோவிலுக்கு போயிட்டு அவருக்காக 9 நெய் தீபம் போடுங்க. புது விளக்கு வாங்கி, புது அகல் விளக்கு வாங்கி 9 தீபம் நீங்கள் போடுங்க 9 வாரம். கண்டிப்பாக 9 வாரம் பண்ணாலே போதும். இதை நீங்கள் செய்கிறது 9 வாரம் பண்ணாலே போதும். மற்றபடி இந்த பாடல் நீங்கள் ஒலிக்க செய்கிறது, இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்கிறது உங்களுடைய கனவு பலிக்கும் வரைக்கும் செய்யுங்க. இந்த சிறுவாபுரி கோவிலுக்கு போகிறீங்கல்ல, 9 வாரம் போக போகிறீங்க இல்லையா? உங்களுடைய கனவானது கண்டிப்பாக பலிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து ஐயன் வந்து பார்க்க அனுமதிப்பார். நீங்கள் போவீங்க, அவரை பார்ப்பீங்க. 9 வாரமும் தடையே இல்லாமல் போயிட்டு வந்துடுவீங்க. கொஞ்சம் கஷ்டம் வரலாம், ஒரு சின்ன சின்ன தடைகள் வரலாம். அப்படி ஒன்றும் எளிதாக போயிட்டு அவரை வந்து நம்ம தரிசிச்சிட முடியாது. இது எவ்வளோ பெரிய கோரிக்கை, இது எவ்வளோ பெரிய கனவு இது. அதனால் நீங்கள் நம்பிக்கையோட மனம் தளராமல் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி தூக்கி போட்டுட்டு அந்த 9 வாரம் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டாவது 9 வாரம் போயிட்டு வந்துடுங்க. இதுதான் கணக்கு. 9 வாரம் போயிட்டு வந்துடுங்க. 9 வாரமும் நான் சொன்ன மாதிரி நெய் தீபம் போடுங்க. அடுத்து இந்த முதல் வாரம் நீங்கள் போகிறீங்க இல்லையா? முதல் வாரம் போகும்போதே அங்கே சிறுவாபுரி கோவிலிருந்து முருகருடைய படம் ஒன்று வாங்கிக்கிட்டு வந்துடுங்க. அவருடைய படம் வீட்டில் வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட முருகர் படம் இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே சிறுவாபுரி கோவிலில் இருந்து ஒரு சின்ன படமாவது வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு அந்த முருகருக்கு நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் ஐயனுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்ற பழக்கம் இருக்கும் இல்லையா? நீங்கள் எப்படி ஏற்றுறீங்களோ, எப்படி இருந்தாலும் முருகர் படம் வச்சுருக்கீங்கன்னா அது பக்கத்துலேயே வச்சுருங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவருக்குன்னு தனியாக நீங்கள் விளக்குன்னு ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்பயுமே முருகருக்கு ஏற்றுற அந்த விளக்கே போதும். இல்லைங்க எனக்கு முருகர் படத்துக்கு தனியாக விளக்கேற்ற பழக்கம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இருக்குது அப்படின்னா, இவருக்குன்னு இவரை நீங்கள் எங்கே வைப்பீங்க? கண்டிப்பாக முருகர் படம் இருக்கிற இடத்துல தான் பக்கத்தில் தான் வைப்பீங்க. அவருக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்காவது நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும். சரிங்களா? 9 வாரங்கள் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. அதற்குரிய உங்களுடைய கனவுக்குரிய ஒரு பலன் வந்து அந்த நேரத்திலே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் வந்து 2 வாரம் போனேங்க, 3வது வாரம் எனக்கு தடைப்பட்டுடுச்சு, நான் என்னங்க செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 வாரம் நீங்கள் தடையில்லாமல் போகணும். நீங்கள் தடையில்லாமல் போனால் உங்களுடைய தடைகள் விலகி உங்களுடைய கனவு கண்டிப்பாக விரைவில் வந்து நிறைவேறும். இல்லை எனக்கு வந்து 2 வாரம் போனேன், 3வது வாரம் தடைப்பட்டுடுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னென்ன நீங்கள் நினச்சிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு தடையில்லாமல் செஞ்சு கொடுப்பாரு. தடையை வந்து விலக்கி அதி விரைவில் உங்களுக்கு வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாரு. 9 வாரம் கணக்கில் நடுவில் 1 வாரம் நீங்கள் போகலை, அடுத்த வாரத்துலேருந்து முதல் வாரமாக கணக்கு பண்ணி போகணும்னா அப்படிலாம் தேவையில்லைங்க. ஒரு வாரம் நீங்கள் போகலைன்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வழிபாடு முறை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. அடுத்த வாரத்திலேருந்து நீங்கள் அதை கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் 9 வாரம் போயிட்டு வந்துடுங்க. ஆனால் 9 வாரமும் நீங்கள் வந்து தடையில்லாமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கனவானது பலிக்க வாய்ப்பு
100% இருக்கு. விரைவில் பலிக்க போகுது அப்படின்னு நீங்க கண்டிப்பா நம்பலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிந்த வரை 1 வருடம் 2 வருடத்திற்குள்ளேயே அவர் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வச்சிருவாரு. எப்படியாவது ஒண்ணுமே இல்லை என் கையில, எப்படிங்க வீடு கட்டுவேன் அப்படின்னு நினைக்கலாம். சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், நீங்க பண்ற பிசினஸ்ல வெற்றி கிடைக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது வரலாம், சொத்து கிடைக்கலாம், திடீர்னு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும். நம்ம நினைச்சே இருக்க மாட்டோம், இந்த வழியில பணம் வரும், நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிப்போம் நம்ம. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஐயன் சொந்த இடம், சொந்த நிலம், சொந்த வீடுன்னு ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்துருவாரு. சரிங்களா? அதனால நம்பிக்கையோட செய்யுங்க. சிறுவாபுரி முருகருடைய பதிகம் நான் உங்களுக்கு தரேன். உங்களால் பாட முடியலனாலும் பரவாயில்ல, அதாவது பாராயணம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, கேட்டாலே போதும். காலை மாலை 2 வேளையும் நீங்க கேளுங்க. இதோ பதிகம். சிவனாரின் பிள்ளை கணநாத வள்ளல் திருப்பாதம் முந்தி தொழுது புவியலா குன்றம் தனிலாடும் வேலன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேதுகின்றேன் கணநாதன் எந்தன் துணையே. கல்லாத பேர்க்கும் கவி பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான். வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான். நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட வைத்து விடுவான். செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. என்னை காண இல்லம் இலையே என்றேங்க எழில் வீடு ஐயன் தருவான். பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தால எண்ணி அறியான். தன்னை காண தமிழ் பாடும் அன்பர் துணையாக என்றும் வருவான். தினை காட்டு வள்ளி தனே நாடும் வள்ளல் சிறுவாபுரி குமரனே. நெல்லோடு வாழை நிறைவாக சூடும் நிலமோங்கு நல்ல பதியாம். வில்லேந்தும் ராமர் வைதேகி பாலர் வென்றடி நின்ற இடமாம். பொல்லாத சூரன் புறமோட்டி வேலன் பொழுதோடு தங்கும் இடமாம். செல்வாக்கும் வீடும் சிறப்போடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. தவமோங்கு தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லி விடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திருவீடு கொள்ள விலையோ. புவி வாழும் யானும் புது வீடு ஒன்றில் புக வேண்டும் நல்ல குடியே. சிவபால தேவன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. எட்டாத வானோர் எழிலான வீட்டில் எக்காலமிட்டு புகுந்து கொட்டாடும் சூரன் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன். தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் தானால விட்ட குமரன். செட்டாய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. சூராதி சூரன் தூளாகி போக ஜகமேவு தேவர் மகிழ்ந்து காராரும் கூந்தல் தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார். ஏறாரும் வேலன் இல்வாழ்க்கை காணும் இனிய பரங்குன்றம் எழிலாம். சீராய் எனக்கும்
ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. குரு யானை போன்ற கணநாத வள்ளல் ஒப்போடு அன்று உதவ, குறமாது தன்னை மணமாலை சூடி கொண்டாடும் இன்ப நிலையில், தருமேவு நல்ல தனிகாச்சலத்தில் தனி வீடு கொண்ட குகனாம், சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. சிறகாட வானில் பறந்தாடும் புல்லும் சிறு கூடு கட்டி வளரும், குறியாய் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளை எனையும், உறவோரும் என்றும் ஒப்போடு காண உடனோடி வந்து அருளி, சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லோர்க்கும் வாய்த்ததிலையே, பாராளும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாராங்கும் உண்மை நிலையே, ஊராரும் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளி, சீரான இல்லம் தோதாய் அருள்வாய் சிறுவாபுரி குமரனே. மெய் பேச வாழ்வில் விளையாது துன்பம் விதி கூறும் உண்மை இதுவே, பொய் பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்ந்ததென்றும் இலையே, கையார வேலன் கால் தேடி பற்ற கவிநாடும் இன்ப நிலையில், தெய்வானை நாதன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட எந்நாளும் இன்பம் மிகுமே, செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவியார கேட்பின் நலமே, தப்பாது தேடும் தரமான வீடு தனமாக வந்து விடுமே, அப்பாவின் பிள்ளை அழகேச வள்ளல் அவன் ஆசி உண்டு நிதமே, அப்பாவின் பிள்ளை அழகேச வள்ளல் அவனாசி உண்டு நிதமே, அவனாசி உண்டு நிதமே. ஓம் முருகா. இந்த பதிகத்திலேயே சொல்லியிருப்பாங்க கடைசி பத்தியில, இந்த 10 பாடலையும் வந்து உங்களால் பாராயணம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, கேட்டால் கூட அதனுடைய பலன் ஒன்றுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால கவலைப்படாமல் கஷ்டமாக இருக்கு அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் இதை போட்டு விட்டுட்டு உங்களோட செவியில் கேட்குற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களால் எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் கூட இந்த பாடலை வந்து திரும்ப திரும்ப வந்து நீங்கள் இந்த பதிகத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வாயில் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கேட்க வேண்டியது இந்த பதிகத்தை காலை மற்றும் மாலை நீங்கள் பூஜை செய்யும் பொழுது. இந்த பதிவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. கண்டிப்பாக இது பலன் தரும். உங்களுக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது இந்த பதிவானது நிறைய பேருக்கு போய் சேரும். அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. எல்லோருக்குமே அவரவர் கனவு வந்து கண்டிப்பாக பலிக்கட்டும். இதை பார்க்குற நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுடைய கனவு அடுத்த வருடத்திற்குள் பலிக்க வேண்டும் அப்படின்னு நான் என் முருகனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.